Breadboard, எல்லா electronic beginners ஓட first stepping stone. A board with hundreds of holes and இந்த ஹோல்ஸ்குள்ள எலக்ட்ரானிக் விஷயங்களை குத்துவாங்க and somehow அந்த சர்க்கிட்ஸ் ஒர்க் ஆயிரும். நான் இந்த விஷயங்களை ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது I was like wow. பட் இருந்தாலும் எனக்கு பிரெட் போர்ட்ஸ் பத்தி ஃபுல்லா ஒழுங்கா புரியல. Therefore I decided enough is enough. இன்னைக்கு I will fully understand this properly and after that everything started making sense. ஸோ ஹலோ நண்பர்களே, எப்படி இருக்கீங்க எல்லாருமே? வெல்கம் பேக் இன் another வீடியோ. ரீசென்ட்லி ஐ ஸ்டார்டட் லேர்னிங் சம்வாட் அபவுட் எலக்ட்ரானிக்ஸ். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் ஒரு விஷயத்துல இருக்க மாட்டேன். திடீர்னு லினக்ஸ் கஸ்டமைஸ் பண்ணிட்டு இருப்பேன், திடீர்னு கேம் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருப்பேன், திடீர்னு சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு ஓடி போயிடுவேன். வெல், அதே மாதிரி இப்போ திடீர்னு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐஓடி ரிலேட்டட் விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். சின்ன வயசில் நான் சும்மா பேட்டரியையும் எல்இடியையும் கனெக்ட் பண்ணி லைட் எரிய வைக்கிற விஷயங்கள் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பிரெட் போர்டு பற்றி ஒரு ஐடியா இல்லை. ஆனால் இந்த எலக்ட்ரானிக் ஃபீல்ட்ஸில் எங்கே பார்த்தாலும் பிரெட் போர்டு தான் யூஸ் பண்ணுறாங்க லேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ ஐ தாட் வை நாட் பை இட், அண்டர்ஸ்டாண்ட் இட் அண்ட் மேக் அ வீடியோ ஆன் இட். So வாங்க நண்பர்களே, today in this episode let's start our electronics journey by understanding the breadboard and without wasting time let's get started. So this is a breadboard. இது different sizesல வரும், different colorsல வரும், but generally இந்த மாதிரி தான் இருக்கும் with a lot of tiny holes where you can insert tiny wires, electronic components and make circuits. ஆனா எப்படி? Like breadboards இல்லாம circuits make. Oh my god, bro. Oh hell no, man. Like breadboards இல்லாம circuits make பண்றதுக்கும் breadboards யூஸ் பண்ணி circuits make பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? Well, அது புரிய வைக்கிறதுக்கு let's make a simple LED எரிய வைக்கிற circuit. ஸோ ஒரு எல்இடி அண்ட் பேட்ரி எடுத்துக்குவோம். சம் ஒயர்ஸை வச்சு பேட்ரியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவை கரெக்டாக எல்இடி கூட கனெக்ட் பண்ணிக்குவோம். பட் வெயிட், டூ மச் கரண்ட் போயிடுச்சுன்னா எல்இடி பேர்ன் ஆயிரும். ஸோ லெட்ஸ் யூஸ் அ ரெசிஸ்டர் இன் த மிடில். அண்ட் that's it, லைட் எரிஞ்சிருச்சு. Now let's try to replicate this same behavior on a breadboard. பட் அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிறேன். பாருங்க நண்பர்களே, breadboardல மேலையும் கீழையும் தனியாக ரெண்டு ரோஸ் தெரியுதா? ஐ மீன், இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ. வெல், இந்த மேலையும் கீழையும் இருக்கிற இந்த ரோஸை தான் பவர் ரெயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஜென்ரலாக நம்ம இதில் தான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக கனெக்ட் பண்ணிவிட்டு பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் த்ரூ திஸ் ஹோல் ரோ. ஸோ ஒன்றும் இல்லை, உங்கள் பேட்டரியை எடுத்துக்கோங்க, அதிலிருந்து பாசிட்டிவ் டெர்மினலை ஒரு ரோவில் கனெக்ட் பண்ணுங்கள் அண்ட் நெகட்டிவ் டெர்மினலை அடுத்த ரோவில் கனெக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த எல்இடியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவை கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த ரோஸில் கனெக்ட் பண்ணுங்கள். அதாவது இந்த எல்இடியை பேசிக்கலி அந்த ரோஸில் அப்படியே குத்தி விட்டுருங்க. அண்ட் மேஜிக், எல்இடி இஸ் க்ளோயிங். And that's why it's called as power rails, because power வந்து அந்த ரோ ஃபுல்லாக வந்துக்கிட்டு இருக்கு. எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நத்திங் காம்ப்ளிகேட்டட். சும்மா இதை எடுப்போம், பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், மேலே இருக்கிற இந்த சில்வர் கலரில் தெரியுதா? இதுதான் நம்மளோட பவர் ரெயில்ஸில் இருந்த ஹோல்ஸ். அண்ட் இது பாருங்கள், ஃபுல்லாக கனெக்டடாக இருக்குது, ஒரு ரெயிலாக ஃபுல்லாக கனெக்டடாக இருக்குது. ஸோ அதாவது நான் பேட்ரியோட ஒரு சைடை, ஃபார் எக்ஸாம்பிள் நெகட்டிவ் சைடை எடுத்துக்குவோம். ஸோ அதை நான் இங்கே கனெக்ட் பண்ணால் இந்த ரோ ஃபுல்லி எந்த ஹோல்ஸில் இருந்து வேணாலும் நான் நெகட்டிவை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஹவு கன்வீனியன்ட் இட் இஸ். நீங்கள் இப்போ இத்தனை ஹோல்ஸ் இருக்கும்போது எத்தனை எல்இடிஸ் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பவர் ரெயில்ஸில் எங்கே வேணாலும் உங்களுக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும்ல. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு 2 செட் ஆஃப் பவர் ரெயில்ஸ் கிடைக்குது. மேலே 2 ரோஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ், கீழே 2 ரோஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ். என் பிரெட் போர்டில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் பிரிண்ட்டும் ஆயிருக்கு. ஸோ அதனால் என்னால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது. நவ் பவர் ரெயில்ஸ் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் ப்ரோ, நடுவுலலாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த இவ்வளோ ஹோல்ஸு, இதெல்லாம் எதுக்கு ப்ரோ? லெட் மீ எக்ஸ்பிளைன். எப்படி பவர் ரெயில்ஸில் எல்லாமே ரோ ஃபுல்லாக கனெக்டடாக இருந்துச்சோ அதே மாதிரி இங்கே காலம்ஸ் எல்லாமே கனெக்டடாக இருக்கும். அதாவது வேர்ட்டிக்கலாக எல்லாமே கனெக்டடாக இருக்கும். நம்ப மாட்டிங்களா? வாங்க இதையும் திறந்து காமிக்கிறேன். பாருங்க, ஈச் காலம் ஃபுல்லாக ஒரு மெட்டல் விஷயத்தால் கனெக்ட் ஆகிருக்கா? ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏதாவது ஒரு விஷயத்த நான் இந்த காலமில் இருக்கிற ஏதோ ஒரு ஹோலில் போட்டாலும் இந்த காலம் ஃபுல்லாத்துலேயும் அந்த விஷயம் இருக்கும்.
எக்ஸாம்பிளுக்கு நான் நம்மளோட பவர் ரெயில்ஸில் பேட்டரியை கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பவர் ரெயிலில் ஃபஸ்ட்டு ரோவில் பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணியிருக்கேன், செகண்ட் ரோவில் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பவர் ரெயில் ஃபுல்லாமே நம்மளுக்கு பேட்டரி பவர் வந்துட்டுருக்கு. வாங்க இதிலேருந்து ஒரு ஜம்பர் ஒயர் போட்டுட்டு கரண்ட்டை திருடுவோம். அண்ட் அதை எடுத்து நான் இந்த காலம்ஸில் ஏதாவது ஒரு ஹோலில் நான் போட்டு விட்டுறேன். இப்படி பண்ணுறதுனால இப்போ இந்த ஒரு காலம் ஃபுல்லாத்துலேயுமே இந்த பேட்டரியோட பாசிட்டிவ் வந்துக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி நம்ம ஒன்று பண்ணுவோம், அந்த பவர் ரெயில்ஸ்லேருந்து இன்னொரு ஜம்பர் ஒயர் கனெக்ட் பண்ணி கொஞ்சம் தள்ளி வேற ஒரு காலம்க்கு நெகட்டிவ் கரண்ட்டை கொடுத்து விட்டுருவோம். ஓகே, கொடுத்தாச்சு. ஸோ கைஸ், இப்போ இந்த காலம் ஃபுல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, இந்த காலம் ஃபுல்லாமே நெகட்டிவாக இருக்குது. இப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் நம்மளோட எல்இடியை அப்படியே போட்டு விட்டுருவோம். எல்இடியோட ஒரு சைடு இந்த சைடு இருக்கிற காலமில் இருக்கிற ஏதோ ஒரு ஹோலில் போட்டுடலாம். எல்இடியோட அந்த சைடு இருக்கிற லெக்கை அந்த சைடு இருக்கிற காலமில் இருக்கிற ஏதோ ஒரு ஹோலில் போட்டுக்கலாம். அண்ட் நவ் யூ கேன் see லைட்டு எரிஞ்சிருச்சு. நான் இவ்வளோ நேரம் நான் இந்த ரெசிஸ்டரை இப்படி எல்இடியோட சேர்த்து வச்சு தான் கனெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நம்மளுக்கு இப்போ பிரெட் போர்டு தான் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிருச்சே ஓரளவுக்கு. ஸோ வாங்க நம்ம இந்த ரெசிஸ்டரையும் தனியாக இந்த பிரெட் போர்டில் போட்டு கனெக்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா எல்இடியோட நெகட்டிவ் லெக், அதாவது அந்த சின்ன லெக் இருக்கும்ல, அது நெகட்டிவ் சைடு கனெக்ட் பண்ணுவோம். அண்ட் நெகட்டிவ் சைடுக்கு நம்ம as I said இந்த காலம் ஃபுல்லாகவே நெகட்டிவ் வந்துகிட்டு இருக்கு கரெக்டாக. ஸோ நம்ம இந்த காலமில் எங்கேயாவது போய் நெகட்டிவ் சைடை கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். ஆசம், சூப்பர். நான் இந்த பாசிட்டிவ் சைடை, இந்த சைடு நிறைய கேப் இருக்குல்ல, இந்த சைடில் இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணி விட்டுருவோம், ஏதாவது ஒரு காலமில். நைஸ், இது நல்லாவே ஃபிட் ஆயிடுச்சு. நான் இந்த சைடில் இருந்து நம்மளோட ரெசிஸ்டரை எடுத்து இந்த காலமுக்கு நம்ம கொடுத்து விட்டுருவோம். அப்படி பண்ணாதானே நம்மளோட சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆகும். ஸோ நான் என்னோட ரெசிஸ்டர் எடுத்துக்கிறேன். இந்த லெக்கு எந்த காலமில் இருக்கோ அந்த காலமில் இருக்கிற ஏதோ ஒரு ஹோலில் என்னோட ரெசிஸ்டரை போட்டுக்கிறேன். அண்ட் இந்த ரெசிஸ்டரோட இன்னொரு லெக்கை இந்த ஒயர் வர காலமில் போட்டு விட்டுறேன். Like this, and yeah, the circuit is complete and நம்மளோட லைட் எரிஞ்சிருச்சு. ஐ நோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு பெருசாக புரிகிற மாதிரி இருக்காது, பட் ஒன்றும் இல்லை கைஸ். பாருங்கள், இந்த சைடு இருக்கிற காலம் ஃபுல்லாக நம்ம இந்த எல்லோ ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த காலம் ஃபுல்லாக எல்லோ கலர் ஒயரில் என்ன வந்துகிட்டு இருக்கு, என்ன வந்துட்டு இருந்துச்சு, நெகட்டிவ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த காலம் ஃபுல்லாக நெகட்டிவ் வந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்த எல்இடியோட நெகட்டிவ் சைடு அந்த பக்கம் கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம இதோட இந்த லெக்கில் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணணும்னு இருந்தோம். ஸோ இந்த லெக்கை ஏதோ ஒரு காலமில் இருக்கிற ஏதோ ஒரு ஓட்டையில் சும்மா போட்டு விட்டுட்டோம். இப்போ இந்த காலம்ல என்ன வந்துகிட்டு இருக்கு, இந்த லெக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த லெக்ல நான் என்ன போட்டு விட்டுட்டேன்னா அந்த காலம்ல இந்த ரெசிஸ்டரை போட்டு விட்டுட்டேன். அண்ட் அங்க இருந்து அந்த ரெசிஸ்டரை இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் எங்க வந்துகிட்டு இருக்கோ அந்த சர்க்கியூட்ல கனெக்ட் பண்ணி விட்டுட்டேன். that's it, that's how simple it is. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சிடும். பட் ஒன் திங் நான் சொல்ல மறந்துட்டேன். இங்கே இருக்கிற காலம்ஸ், மேலே இருக்கிற காலம்ஸும் கீழே இருக்கிற காலம்ஸும் நடுவில் ஒரு கேப் தெரியுதா? இந்த கேப்புக்கு மேலே இருக்கிற காலம்ஸும் கீழே இருக்கிற காலம்ஸும் தனித்தனி தான், சரிங்களா? மேலே இருக்கிற இந்த காலம்ஸ் தான் கனெக்டடாக இருக்குது, கீழே இருக்கிற இந்த காலம்ஸ் தான் கனெக்டடாக இருக்குது. இது மொத்தத்துக்கு சேர்ந்து கனெக்டடாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த பின்னாடி நான் திறந்து கூட காமிச்சுக்கிறேன் பாருங்கள். இங்கே இருக்கிற ரெயில்ஸ் தனியாக இருக்குது, கீழே இருக்கிற ரெயில்ஸ் தனியாக இருக்குது. நான் அதெல்லாம் ஓகே ப்ரோ, நடுவில் இந்த கேப் கொடுத்துருக்காங்க, ஏன் ப்ரோ இப்படி இந்த மாதிரி கேட்டிங்கன்னா, இந்த கேப் இருக்கிறதுனால இதில் நீங்கள் ஏதாவது ஒரு ஐசி கனெக்ட் பண்ணுறீங்க. இல்லை எக்ஸாம்பிளுக்கு இப்போதைக்கு என்கிட்ட ஒரு ஆர்டினோ நானோ இருக்குது. ஸோ இந்த நானோவில் பார்த்தீங்கன்னா, பை த வே எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு வேளை பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா என்னது ப்ரோ இது திடீர்னு என்னத்தையோ எடுத்து காமிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் சிம்பிள் வேர்ட்ஸில் நான் உங்களுக்கு இப்போதைக்கு லைட்டாக புரிய வச்சுக்கிறேன். இது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் நண்பர்களே. இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு கம்ப்யூட்டர் நண்பர்களே, சின்ன கம்ப்யூட்டர். இந்த சின்ன கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே அங்கங்கே பின்ஸ் தெரியுதா, நிறைய பின்னெல்லாம் இருக்கா. இந்த பின்னை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது விஷயங்கள் பண்ண முடியும். மேபி இந்த பின்னை வச்சு இந்த லைட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, இல்லை வேறு நிறைய சென்சர்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா, இந்த ஒவ்வொரு பின்னு ஒவ்வொரு மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ஜென்ரலி நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஜம்பர் ஒயர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து இப்படி இந்த பின்ஸில் கனெக்ட் பண்ணி அடுத்து இந்த ஒயர் எதுக்கு எந்த லைட்டு எரிய வைக்கிறதுக்கோ இல்லை எந்த சென்சருக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க ஜென்ரலி. பட் நீங்கள் இதை பிரெட் போர்டில் போட்டால் இன்னும் சூப்பராக செய்யலாம்ல. அதாவது சும்மா நீங்கள் இப்படி எங்கேயாவது ஃபிட் பண்ணி விட்டுருங்க.
பாருங்க நான் ஃபிட் பண்ணிட்டேன். இப்படி ஃபிட் பண்ணிட்டேன்னா இங்க இருக்கிற ஒரு பின் மட்டுமே இந்த காலம் ஃபுல்லாத்துலயும் வந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த காலம்ல இருக்கிற மிச்சம் இருக்கிற ஓட்டையில நான் எங்க வேணாலும் வயரை ஃபிட் பண்ணிட்டு அந்த விஷயத்தை நான் எடுத்துக்கலாம். அண்ட் என்னோட சென்சருக்கோ இல்லை என்னோட லைட்டுக்கோ நான் கொடுத்துக்கலாம். அண்ட் நடுவில் இங்கே செப்பரேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த செப்பரேஷன் ஆக்சுவலாக இருக்கு. பின்னாடி கூட பார்த்துக்கோங்க, அந்த மெட்டல் ரெயில்ஸ் வந்து கனெக்டடாக இல்லை, நடுவில் செப்பரேட் ஆகி தான் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால இந்த பின்னு வந்து இந்த சைடு மட்டும்தான் ரெஸ்பாண்ட் பண்ணும், அங்கிட்டும் போய் சேர்ந்து ஷார்ட் சர்க்கிட்லாம் ஆயிடாது. அந்த சைடு இருக்கிற பின்னை நீங்கள் அந்த சைடு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் இந்த நேனோன்றது நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு தாங்க கைஸ் காமிக்கிறேன். நீங்கள் வெறும் நார்மல் வெறும் ஐசி இருக்குது அப்படின்னா அந்த வெறும் ஐசியை கூட நீங்கள் ஃபிட் பண்ணலாம். உங்களோட சென்சர்ஸை இப்படி ஃபிட் பண்ணலாம். இப்போ இந்த சென்சர் பார்த்தீங்கன்னா DHT11 ஒரு டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி இதெல்லாம் பார்க்குற ஒரு சென்சர். ஸோ இந்த சென்சரில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், நெகட்டிவ் நடுவில் இருக்கிறது வழியாக டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணும். அதாவது எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்றது சொல்லும். ஸோ நான் வேணும்னா இந்த சென்சரை நான் சும்மா இந்த பிரெட் போர்டில் எங்கேயாவது ஒரு ஓட்டையில் ஃபிட் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவை மேபி நான் பேட்டரி ஒரு வேளை நான் பவர் ரெயில்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா அப்போ பேட்டரியில் இருந்து நான் எடுத்துட்டு கரெக்டாக இந்த சென்சரோட பாசிட்டிவ் நெகட்டிவ் எந்த காலமில் இருக்கோ அந்த காலமில் நான் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிடலாம். நடுவில் நம்மளுக்கு அந்த டேட்டா அவுட்புட்டாக வந்துக்கிட்டு இருக்குல்ல, அதை வந்து நம்ம இன்னொரு ஜம்பர் ஒயர் போட்டுட்டு மேபி இந்த நேனோ மைக்ரோ கண்ட்ரோலரில் இருக்கிற ஏதாவது ஒரு பின்னில் போய் நான் அப்படியே கொடுத்துடலாம். அடுத்து இந்த நேனோக்கு நான் ப்ரோக்ராம் எழுதும்போது நான் சொல்லலாம், டெம்பரேச்சர் வந்து இந்த பின்னில் டிடெக்ட் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு, அதை எடுத்து எனக்கு காமி, பிரிண்ட் பண்ணு, அந்த மாதிரிலாம் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்ச இந்த பிரெட் போர்டுக்கான வீடியோக்கு நான் ரொம்ப அதிகமாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். That's it guys, இவ்வளோதான் யூ நீட் டு நோ அபவுட் பிரெட் போர்ட்ஸ். அதாவது பவர் ரெயில்ஸில் ரோ ஃபுல்லாக கனெக்டடாக இருக்கும். அண்ட் இந்த ரெயில்ஸில் இருக்கிற எந்த ஹோல்ஸில் இருந்து வேணாலும் உங்களுக்கு தேவைப்படுற காம்போனண்ட்டுக்கு நீங்கள் பவரை எடுத்துக்கலாம். அண்ட் உள்ளக்க இங்கே இருக்கிற ஹோல்ஸ் எல்லாமே காலம் வைஸ் இன்டர் கனெக்டடாக இருக்கும். விச் மீன்ஸ் அந்த காலமில் இருக்கிற எல்லா ஹோல்ஸ்லையும் சேம் விஷயம் தான் வந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான், புரிஞ்சிருச்சா? அண்ட் இதை வச்சு என்ன வேணாலும் உங்களோட க்ரியேட்டிவிட்டி என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். இது வரைக்கும் புரிஞ்சாலே போதும். ஓவரால் நான் என்ன சொல்லுவேன்னா, திஸ் இஸ் ஹவு சிம்பிள் பிரெட் போர்ட்ஸ் ஆர். அண்ட் இதை போய் நான் வந்து இவ்வளோ காம்ப்ளிகேட்டடுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் இட்ஸ் ரியலி ஃபேசினேட்டிங் ஹவு பீப்புள் நிறைய ஒயர்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த பிரெட் போர்ட்ஸில் கிரேசி காம்ப்ளிகேட்டட் சர்க்கிட்ஸ்லாம் உருவாக்குறாங்க. நம்மளும் உருவாக்குவோம் நண்பர்களே, இது ஜஸ்ட் ஆரம்பம் தான். ஸோ ஒருவேளை உங்களுக்கு என்னோட லேர்னிங் ஜேர்னியை பார்க்கணும்னு ஆசை இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் பிடிச்சது பிடிக்காதது பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அப் டு தட் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் கீப் வாட்சிங். கோடிங் அண்ணா.